Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 745 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி நான் உங்களுக்கு தலைவனாக மாட்டேன், எல்லாருமே ஃப்ரீயா இருங்க, ஏதாச்சும் பஞ்சாயத்துனா ஒன்னு சேர்ந்து அடிச்சு மாட்டே பழந்துருவோம் அப்படின்னு சிம்பிளா எல்லாத்தையுமே ஃப்ரீயா இருக்க சொல்லிட்டான். ஆனா அவனுங்க இல்லவே இல்ல, நாங்க உங்களை தான் ஃபாலோ பண்ணுவோன்னு, நீங்க அந்த கப்பல இருக்க சரக்க குடிக்காட்டி என்ன நாங்க குடிக்கிறோன்னு அவனுங்களே ஃபாலோவரா ஏத்துக்கிட்டானுங்க. லூஃபி கடுப்பாய் கத்திட்டு இருப்பான், ஏன்டா அப்படி பண்ணீங்க மூலகட்ட முட்டா பள்ளலான்னு. அங்க எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஓ மை காட், நம்ம தலைவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு தட்டா புட்டெல்லாம் சாப்பாடு எல்லாத்தையுமே பெரிய பெரிய தட்டுல வந்து அடுக்குன்னு அடிக்கி தள்ளுவானுங்க. அதாவது இப்போ லூஃபி 5600 crew members இருக்காங்க, நம்ம இந்த ஃபார்மேஷனை செலிப்ரேட் பண்ணணும் அப்படி இப்படின்னு லூஃபி காண்டி கொண்டாடுவாங்க. இவன் அவங்க எல்லாத்தையும் மகனா ஏத்துக்கலனாலும் அவங்க இவனை டேடியா தான் பாக்குறாங்க. ஐ மீன் அவங்க இவனை தலைவனா பாக்குறாங்க. அவ்வளவுதான். தேங்க்யூன்னு லூஃபி முன்னாடி வந்து பயங்கரமா ஆன உடனே அவன் கடுப்பாயிருவான். ஏண்டா டேய், நான் தான் அந்த கப்பல இருக்க சரக்க குடிக்கல, எவனோ ஒரு வீணா போனவன் இதை உறிஞ்சு குடிச்சிட்டான், அதனால இப்படி பண்ணுவீங்களாடான்னு கத்துவான். குடிச்சது வேற யாரும் இல்ல, உசோப்பு, ஜோரோ, கின்னு, காஞ்சிரோ. சாய் வந்து பார்த்துட்டு எதுவுமே மாற போறது இல்ல, என்ன ஆனாலும் சரி நாங்க உங்களை தான் ஃபாலோ பண்ணுவோம், எங்க லாயல்ட்டி எல்லாம் சந்தேகப்படாதீங்க, உங்களுக்காக எங்க உயிரை கூட தியாகம் பண்ண ரெடியா இருக்கும்னு அவன் பாட்டு கண்ணை மூடிட்டு பேசிட்டே இருப்பான். லூஃபி கண்டுக்காம குடுன்னு ஓடிடுவான். அவனும் பல மணி நேரமா விடாம பேசிட்டே இருந்த உடனே பேபி ஃபை தான் வந்து கூப்பிட்டு, யோ அவன் திங்க போய் அரை மணி நேரமாச்சு, என்னத்த பேசிட்டு இருக்கேன்னு திருப்பி காட்டுவான். அவன் என்னடான்னா சாப்பாட்டு மேல ஏறி உட்கார்ந்து தின்னுட்டு இருப்பான். இங்க பார்த்ரோமியோவால அவனோட கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல. எவன் கிடைச்சாலும் அவனை புடிச்சு வச்சு மண்டையில மசாலா அரைக்கிற இந்த உலகத்துல இப்படி ஒரு மனுஷனான்னு அவனால தாங்கிக்க முடியல. இப்ப என்னன்னா இந்த விருந்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. லியோ எல்லோ கப்ஸ் வழியா போயிருவான், அதனால பஞ்சாயத்து இல்ல. அப்ப லூஃபி இருந்துட்டு, ஆமா நம்ம என்ன இங்க இருந்து இப்ப கிளம்ப போறோமான்னு கேட்பான். அது ஆர்லூம்பஸோட சவுட்டு காதுல இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லி கேட்டுச்சு போல. பா சொல்லிட்டாரு, கப்பலை எடுங்கடா கிளம்பலான்னு சொன்னவனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா லூஃபி கடுப்பாயிருவான். பொய்யாலைகளா, நான் எப்பண்டா ஆர்டர் கொடுத்தேன், ஏன்டா என் உசுர வாங்குறீங்க, நான் ஒண்ணு பாஸ் இல்லன்னு பச்சையா திட்டுவான். யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் கப்பல் எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா ஒன்னா கிளம்பிடுவாங்க. இங்க பேஸ்டல் பார்த்துட்டு காட்டு கத்திட்டு இருப்பான். தலைவரே அவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா இஷோ தான் இந்த டைம்ல தடுக்கணும். ஆனா இப்ப அவன் லூஃபி காண்டியே ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாத்தி விட்டுட்டான். அவனுக்கு லூஃபி ரொம்ப நல்லவன்னு நல்லாவே தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்படி ஜம்முன்னு அவங்க கிளம்புறத பார்த்த இஷோ, உங்களை சேஸ் பண்ணி வர்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்ல அப்படின்ட்டு கையில இருக்க டைஸை ஓபன் பண்ணுவான். பார்த்தா அதுல 1 விழுந்திருக்கும். அப்படின்னா சுரு உருட்டும் போது 6 4 விழுந்துச்சு, இப்போ 1 விழுந்திருக்கு. அப்படின்னா நம்ம பயலுக்கு லக் இருக்குது அப்படின்ட்டு அங்கேயே தலை குனிஞ்சு கவர்மெண்டோட பிரச்சனையை சரி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாருக்கு? நம்ம லூஃபிக்கு. இதை நம்ம சென்கோக்கு கேட்டுருவானா? ஐயோ அவசரப்பட்டு உளறிட்டேன்னு புலம்பி தள்ளுவான். இங்க இவங்க எல்லாம் ஜாலியா சரக்கடிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு வழியா மிங்கோ கூடயும் அவன் ஃபேமிலி கூடயும் போட்ட சண்டையில நம்ம எல்லாருமே ஜெயிச்சிட்டோம், இதை செலிப்ரேட் பண்ணணும்னு வேற லெவல் என்ஜாய்மெண்ட் தான். லூஃபி அவன் டீம் ஆளுகெல்லாம் என்ஜாய் பண்ண எந்த லெவல்ல இருக்கும். இதுல வேற அந்த கொலோசியம் ஃபைட்டர்ஸும் சேர்ந்திருக்கானுங்க. அவனுக்கு சும்மாவே அலப்பற பிடிச்சவனுங்க. என்ஜாய் பண்ற டைம் வந்தா விடுவானுங்களா என்ன? பார்த்ரோமியோக்கே இப்படி இவங்க எல்லாத்துக்கூடயும் என்ஜாய் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. வழக்கம் போல எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருப்பான். இப்படியே மாத்தி என்ஜாய்மெண்ட் வேற லெவல்ல தாறுமாறா போகுது. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு மாத்தி அடிச்சுக்கிடாம இருந்தானுங்களே, அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சண்டை போட்டானுங்கன்னா இந்த அளவுக்கெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கவே முடியாது. சோ ஒரு வழியா ட்ரெஸ் ரோசாக்கு வந்து படாத பாடுபட்டு ஃபேக்டரியை அழிச்சாச்சு, அந்த மக்களோட பிரச்சனையும் தீத்தாச்சு. இனிமேட்டு அந்த நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம பயிலுக்கும் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு போச்சு, ஆளுகளும் கிடைச்சிட்டாங்க. இப்படி இவங்க போறத கைரோஸும் ரெபேக்காவும் அப்படியே பார்த்துக்கிட்டே நிப்பாங்க. லூஃபி தப்புஸ்டான்னு அவங்களுக்கு நிம்மதி. ஏன்னா அந்த இஷோ பண்ண வேலையில கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்பவும் பயந்தாங்க. ஆனா நல்ல வேலை தப்புச்சிட்டாங்க. இதுல பெரிய ட்விஸ்டே ஊர் மக்கள் செஞ்ச சம்பவம் தான். அதான் அவனை விரட்டிட்டு புரிய போற மாதிரி போயிட்டு கடைசியில அவனுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கானுங்க. வாட்ட பிட்டி அப்படின்னா லூஃபி அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. ரெபேக்காக்கு அவங்கள மறுபடியும் பாப்போமோன்னு ஒரு டவுட். பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவ டேடியோட கையை பிடிச்சுக்குவா. ஏன்னா அப்படித்தான் டாய் சோல்ஜர் சின்ன வயசுல அவ கையை பிடிச்சிட்டே நடந்திருப்பான். இப்ப மறுபடியும் அதே மாதிரி நடந்த உடனே சந்தோஷத்துல அழுக ஆரம்பிச்சிருவான். உடனே அவ கிண்டல் பண்ணுவா, அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கும். அதே நேரம் இங்க கப்பல்ல கொண்டாட்ட முடியல, தோத்துக்கு அடிச்சுக்குவானுங்க பாக்கணுமே, அதுதான் வேற லெவலு. ஆனா லூஃபி கிட்ட சண்டைக்கு வரலாமா, எல்லாத்தையும் திருகி விட்டுட்டு சாப்பிடுவான். எப்படியே எல்லாம் மாத்தி சேட்டை பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கேவண்டிஷ் கண்ணா பின்னான்னு குதிச்சு மண்டையை உடச்சிட்டு கிடப்பான். ஜோரோ என்ன பண்ணுவான், ட்ரெஃபல்கர்லாம் தனியா உட்காந்துட்டு இருக்கான்னு அவனை இழுத்து பிடிச்சிக்கிட்டு வாடா சரகடிலான்னு படாத பாடு படுத்துவான். இங்க நம்ம பிராங்கி லிட்டில் பீப்புள்ஸுக்கு அவன் மண்டையை மாத்தி காமிச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருப்பான். பரவாயில்ல, அந்த பெலமி லூசு போயிலும் இப்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல கொடுமை என்னன்னா, மண்டை மேல மண்டை வச்ச மாதிரி இருக்க ஜிஞ்சாவோ தான் அந்த சைஸ்ல இருந்துகிட்டு பெல்லி டான்ஸ். எப்படியா இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி அவங்க எப்படியெல்லாம் ஒன்னா
ஒன்னா சேர்ந்தாங்க, எந்த அளவுக்கு சண்டை போட்டாங்கன்னு எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம யோசிச்சு பார்த்துட்டு ஒன்னா சேஸ் அடிச்சு ஜாலியா சரக்கடிப்பாங்க. லூஃபியுமே சாப்பாடை என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடுவான். சரி ரைட்டு, இதுக்கப்புறம் லூஃபி மத்தவங்க எல்லாம் எப்படி பிரியறாங்க, லூஃபி நம்ம சஞ்சய் டீமை எப்படி போய் மீட் பண்ண போறான், அங்க என்னென்னலாம் இல்ல வர போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.